குவைத்தின் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் ஒரு சிறிய அறையில் அமர்ந்து கொண்டு தனது அலைபேசியின் திரையையே பார்த்து கொண்டிருந்தார் நஃபீல். வெளியில் வீசும் அனல் காற்றை விட அவரது அலைபேசிக்கு வரும் குறுஞ்செய்திகளில் இருந்த மக்களின் கண்ணீர் கதைகள் அதிக வெப்பத்தை அவரிடம் கடத்தி கொண்டிருந்தன. ஸ்ரீலங்காவின் ஏதோ ஒரு மூலையில் ஒருவேளை உணவின்றி தவிக்கும் தாய், முறையான சிகிச்சைக்கு பணமில்லாமல் தவிக்கும் முதியவர், வளைகுடா நாடுகளில் வேலைக்கு வந்துவிட்டு சித்திரவதைகளை அனுபவிக்கும் அப்பாவி தொழிலாளர்கள் என நஃபீலின் அலைபேசி ஒருபோதும் ஓய்ந்ததே இல்லை. சமூக வலைத்தளங்களின் வாயிலாக பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக நஃபீல் ஒலித்து கொண்டே இருந்தார். ஒருவருக்கு உதவி தேவை என்று தெரிந்தால் போதும் இரவு பகல் பாராமல் களத்தில் இறங்கிவிடுவார். தனது தொடர்புகள் மூலம் நிதி திரட்டியும் அதிகாரிகளிடம் பேசியும் நூற்றுக்கணக்கானவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய நஃபீல் ஒவ்வொரு முறை ஒருவருக்கு உதவி கிடைக்கும் போதும் தன் பசியையே மறந்து புன்னகைப்பார். பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. எத்தனையோ கண்ணீரை துடைத்த அந்த கரங்களுக்கு சொந்தமான வங்கிக் கணக்கை ஒருநாள் அவர் எதேச்சையாக பார்த்தபோது அதில் ஒரு சிறு தொகை கூட சேமிப்பாக இருக்கவில்லை. ஊரில் வீடு கட்ட வேண்டும், எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை விட இன்று பசியோடு இருக்கும் ஒரு வயிற்றை நிரப்ப வேண்டும் என்ற எண்ணமே அவரிடம் மேலோங்கி இருந்தது. தன் உழைப்பின் பெரும்பகுதியை பிறர் துயர் துடைக்கவே செலவிட்ட நஃபீல் அந்த வெறும் வங்கிக் கணக்கை பார்த்து வருத்தப்படவில்லை. மாறாக தான் காப்பாற்றிய உயிர்களின் புன்னகையையும் அவர்கள் மனதாரச் சொல்லும் "நல்லா இருங்க நஃபீல்" என்ற அந்த வார்த்தைகளையுமே தனது உண்மையான சொத்தாக கருதினார். உலகம் பணக்காரர்களை போற்றலாம், ஆனால் இறைவன் நஃபீல் போன்ற ஈரமான இதயங்களைக் கொண்டே இந்த பூமியை இன்னும் அழகாக்கிக் கொண்டிருக்கிறான்.